எல்லாத்துக்கும் வணக்கம். ஆர்எல்எஃப் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கேமரா வந்து நம்ம கைக்கு நான் திருப்பி வந்துருச்சுங்க. ஸோ டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ வந்திருக்கேன். ஸோ மறக்காம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுச்சுங்க. அப்புறம் தான் நான் போகிற வீடியோஸில் எனக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா நைட் டைமுங்க ஆர்எல்எஃப் உண்மையாலுமே மேகம் மூட்டெல்லாம் செம்மையாக இருக்குது. ஸோ அந்த ப்ளூ கலர் வித் ஒயிட்டோட செம்மையாக இருக்குங்க. ஸோ அந்த டைம் ரைட் பண்ணுறது ஜாலியாக தான் இருக்குது. அது இல்லாமல் இந்த எதிர்காத்திருக்கு பார்த்தீங்களா, உண்மையாலுமே வேறு லெவல் இருக்குது ஆர்எல்எஃப். ஸோ இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போயிட்டுங்க மறுபடியும் திரும்பி நான் வீட்டுக்கு வந்துடுவேன். ஸோ அதுக்கப்புறம் மார்னிங் டைம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுவும் பார்க்கலாம் ஆர்எல்எஃப். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னை இன்ஸ்டாகிராம் ஒன்றும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இன்ஸ்டாகிராமே ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்ஸ்டாகிராமோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போய் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்துட்டிங்கன்னா கிளைமேட் உண்மையாலுமே வேறு லெவல் இருக்குது. அது இல்லாமல் நம்ம டாம் வேறு எடுத்து ஓட்டிகிட்டு இருக்கோமா, சும்மா டாமோட ஹார்ஸ் பவர் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ டாமோட வீடியோ பற்றி நான் ஒரு நாள் உங்களுக்கு கம்ப்ளீட் ஃபுல் டீட்டெயில்ஸாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஓகே ஆர்எல்எஃப், இப்போ வந்துட்டு நான் மறுபடியும் யூட்டன் போட்டு வீட்டுக்கு போயிட்டு ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் நாளைக்கு நான் கண்டினியூ பண்ணுறேங்க. ஸோ ஓகே ஆர்எல்எஃப், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டேயில் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டே டைம் பார்த்திங்கன்னா லைட்டோட விசிபிலிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இப்போ ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நான் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு அந்த ஜிபி பாலம் இருக்குது பார்த்திங்களா, அது மேலே ஏறி மறுபடியும் ரிட்டன் அதே வழியாக வந்துடலான்ட்டு இருக்கு ஆர்எல்எஃப். சும்மா செக்கிங் தானே, லாங்காக எங்கேயும் போக வேணாம். இருங்க அந்த கார் போய்கிட்டோம். ஸோ ஓகே ஆர்எல்எஃப், இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம டிசம்பர் 31 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நான் ரீச் பண்ணிடுவேங்க, ஏன்னா எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஓகே ஆர்எல்எஃப், இப்போ வந்து நம்ம கரெக்டாக டெக்ஸ்டைல் பாலத்துக்கிட்ட வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் ஆர்எல்எஃப். உங்களுக்கு தெரியும்ல, இந்த பாலம் ஏறி இறங்குனதுமே ஜிபி பாலம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நானே நிறைய வீடியோஸில் நான் காட்டியிருப்பேன். நம்ம ஸ்பீடாக போக வேணாம், பொறுமையாகவே போய்க்கலாம், ஸ்பீடெல்லாம் போக வேணாங்க. ஆனால் கிளைமேட் நல்லா இருக்குது ஆர்எல்எஃப். ஒன்று சொல்ல மறந்துட்டேங்க, காலையில் சரியான மழை. இப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்குது. காலையில் ஒரு 7 மணிலேருந்து சரியான மழைங்க. ஆனால் அதுக்கான எந்த அறிகுறியுமே இல்லை பார்த்தீங்களா. மழை சரியான மழை, காற்று சில்லுன்னு அடிக்குது. அங்கே அந்த சைடு இருக்க மேகமூட்டம் மழை எல்லாமே நல்லா இருக்குங்க. பாலத்துக்கிட்ட வந்தாச்சு. நான் தெரியாதனமாக ரைட் சைடு வந்து லாக் ஆகிட்டேன். ஆக்சுவலாக லெஃப்ட் சைடு வந்துருந்தேன்னா இப்போ வெயிட் பண்ணியதுக்கு தேவையில்லை, சீக்கிரம் போயிருந்துருக்கலாம். ரைட் சைடு வந்து அப்படியே மாட்டிக்கிட்டேன். ஓகே ஆர்எல்எஃப், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்தாச்சுங்க. இந்த இடத்துல டேர்னிங் போட்டு மறுபடியும் அதே பாலத்து மேலே போக வேண்டியதான். டேர்னிங் இங்கேயே போட்டுக்கலாங்க. நம்மளுக்கு எப்போவுமே கேப் இருக்கும். ஏன்னா பெரிய வண்டி போகிறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ரொம்ப தூரம் போய் யூட்டன் போடுவாங்க. நம்மளுக்கு அப்படி இல்லை, கொஞ்சம் சின்ன கேப் இருந்தாலும் நம்ம யூட்டன் போட்டுடலாம். பாலத்து மேலே டிராஃபிக் இருக்காதுங்க. கீழே இந்த காந்திபுரம் ரோட்டில் தான் டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்கும். ரோடு கிளியராக தான் அங்கே இருக்குது. சொன்னால பாலம் எப்போவுமே கிளியராக தாங்க இருக்கும். கீழே ரோடு தான் கொஞ்சம் டிராஃபிக்காகவே இருக்கும். ஏன்னா இப்போ யூட்டன் எல்லாமே கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சுட்டாங்க. இந்த பழைய ரோடு மாதிரி இல்லைங்க, இப்போ நிறைய இடத்துல கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. யூட்டன்லாம் கொஞ்சம் தள்ளி தள்ளி போய் போடுற மாதிரி இருக்கும். நான் சொன்னால அந்த இடம் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்க. அதாவது வியூ சூப்பராக இருக்குது இங்கேருந்து பார்க்குறதுக்கு. ஐயோ, டெக்ஸ்டைல் பாலத்து மேலே ஏறி நான் காட்டுறாருல, அந்த இடத்துல கிளைமேட் சூப்பராக இருக்கும். இங்கேருந்து பார்க்குறத விட வியூ அங்கே கொஞ்சம் நல்லா இருக்குங்க. உண்மையாலுமே டாம் வேறு லெவலுங்க. கம்ஃபர்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு டாமில். நான் டாம் பற்றி ஃபுல் வீடியோ நான் ஒரு நாள் டீட்டெயிலாக போடுறேங்க. வேறு லெவலுங்க கம்ஃபர்ட்டெல்லாம். இருங்க ஆர்எல்எஃப், இந்த பாலத்து மேலே ஏறி நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த வியூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த பாலத்துலேருந்து பார்க்குறப்ப கூட அவ்வளோக்கா தெரியலைங்க. ஏன்னா பில்டிங் நல்லா தெரியும். ஸோ பில்டிங் எல்லாமே அங்கே பெருசாக இருந்ததுனால தெரியல.
இருங்க இந்த பாலத்து மேலே ஏறி காட்டுறேன். ஸோ கேரளா இப்போ இங்கே பாருங்கள், இப்போது கொஞ்சம் கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுதுங்களா? ஐடி மறைச்சிருச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குது. அந்த கடைசியில் இருக்க மலை தாங்க மருதமலை. ஸோ கேரளா வந்து நம்ம செக் பண்ணுறக்காக தான் வந்தோம். வீடியோ எப்படி வந்திருக்குன்னு தெரியல. ஸோ நான் வீட்டுக்கு போயிட்டு நான் எல்லாமே எடிட் பண்ணிட்டு நான் அப்லோட் பண்ணுறேங்க. ஸோ மறக்காம நம்ம சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸாக ஒரு வரலாம். அப்பா இது வண்டி போகணும்னு கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டிரைவர் எங்கப்பா காணோம்? ஐயோ, இந்த டிராஃபிக்கில் போயிட்டு வரக்குள்ள போதும்போது ஆயிடுச்சுங்க. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். நான் நைட்டில் ஷூட் பண்ணதோட விட்டுருந்துருக்கணும். அப்படி இல்லைன்னா எங்கேயாச்சும் ஹைவே பக்கமாக பார்த்து ஷூட் பண்ணியிருந்துருக்கணும். ஸோ இங்கே வந்து ஷூட் பண்ணி மாட்டிக்கிட்டேன். ஆனால் எப்போவுமே நான் இந்த ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெளிவாக இருக்கார்ல. நான் எப்போ வெளியே போனாலும் அந்த நேரம் பார்த்து டிராஃபிக்காக இருக்கும். அதே மாதிரி நான் எப்போ வீடியோ எடுக்கணும்னு பார்த்தாலும் அந்த நேரம் பார்த்தாலும் டிராஃபிக்காக இருக்கும். ஆனால் ஹைவேல தான் ஃப்ரீயாக இருக்குன்னு நினச்சிட்டு போனால் நான் வீடியோ எடுக்கிற நேரம் பார்த்து ஹைவே டிராஃபிக்காக இருக்கும்.